பஞ்சமுகம் அவதாரம் எதுக்காக எடுத்தார்? ராம யுத்தத்தில் ராவண யுத்தத்தில் பலவிதமான மந்திர சேஷ்டிதங்கள்லாம் ராவணன் பண்ணுறான் இந்திரஜித்தோட சேர்ந்து. அப்போது ராவணன் பல ரூம் எடுத்துட்டு மகின்ற 2 ராவணனா பாதாளத்தில் போய் இவளை ஒழிச்சு வச்சுடுறான் ராமலட்சுமணால. அப்போது ஜாம்பவான் சொல்கிறார், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின் போது விபீஷணன் சொல்கிறார், ராவணனுடைய காரியமாக தான் இருக்கும், இது பாதாள லோகத்தில் எங்கேயாவது எடுத்து போய் வச்சுருப்பான். அப்போ அனுமார் தான் அங்கே போய் ஒவ்வொரு ரூபமாக எடுத்துட்டு அவனை பயமுறுத்தி பஞ்சமுகத்தோட விஸ்வரூப தரிசனமாக கொடுத்து ராமலட்சுமணால மேலே பூமிக்கு எடுத்துங்க. அதனால் தன்னுடைய பிரதான தெய்வமான ராமலட்சுமணாலேயே காப்பாற்றிருப்பது பெருமை இந்த ராமதூதனுக்கு தான் உண்டு. அதனால் பஞ்சபூதங்கள் அது மொத்தம் அங்கேயே அவர் அடக்கமாகி இந்த பஞ்சபூத லட்சணமாகவே எம்பெருமான் பஞ்சமுகமாக சேவை சாதிக்கிறார். ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் எடுத்ததுக்கு இன்னும் சில வரலாற்று கதைகள் இருக்கு. இன்னொரு பக்க கதை என்னன்னா, ஸ்ரீராமரை தேடி நாரத பெருமாள் வராரு. அவர் ராமர் கிட்ட, ராமா, ராவணன் அழிஞ்சிட்டான், ராவணன் அழிஞ்சாலும் இன்னும் சில அரக்கர்கள் அதே இடத்துல போர் தொடுக்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க இலங்கை யுத்தத்துக்கு பழிவாங்க சபதம் எடுத்திருக்காங்க. ரத்த பிந்து, ரத்த ராட்சகன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் கடலுக்கு அடியில தவம் இருக்கிறதாகவும், அவங்களோட தவம் பூர்த்தியான பிறகு அவங்களால இந்த உலகத்துக்கு பெரிய அழிவு ஏற்படும் அப்படின்னு நாரத பெருமாள் சொல்றாரு. நாரதரே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் உடனடியா இப்ப அயோத்திக்கு போயாகணும். குறிப்பிட்ட நாளுக்குள்ள நான் அயோத்திக்கு போகலைன்னா தம்பி பரதன் தீக்குண்டத்துல இறங்கி உயிரை விட்டுருவான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராமர் ஹனுமரை கூப்பிட்டு, அன்பு ஆஞ்சநேயா, இங்க அரக்கர்கள் படையெடுத்து வராங்க, இந்த அரக்கர்களை அழிக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் சங்கு சக்கரத்தையும் தன்னோட அவதாரமான ஸ்ரீ ஹயக்ரீவா, ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ வராகர், ஸ்ரீ கருடன் இந்த 4 அவதாரத்தையும் வழங்குறாரு. பிரம்மர் கபாலத்தை வழங்குறாரு. தேவர்கள் ஒருத்தரும் ஆயுதங்கள் வழங்குறாங்க. ஆஞ்சநேயர் 10 கரங்களோட காட்சி தராரு. சீக்கிரமா பறந்து போக கருடன் தன்னோட இறகுகளை தந்தார். ஹனுமான் புறப்படுற அந்த நேரத்துல தான் சிவபெருமான் அங்க வர்றாரு. அப்பதான் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை தர்றாரு. இப்படிதான் ஹனுமாருக்கு நெற்றிக்கண் கிடைக்குது. இதனாலதான் ஆஞ்சநேயரை சிவனோட ஒரு அவதாரமா குறிப்பிடுறாங்க. ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் எடுத்ததுல இதுவும் ஒரு வரலாற்று கதை. பல இடங்கள்ல ஹனுமார் பிரம்மச்சாரி என்றார். சில புராணங்களில் அவர் விவாகமானவர் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கிறார். ஒவ்வொரு கல்பத்தில் ஒவ்வொன்று நடந்திருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போது பஞ்சமுக ஹனுமாருக்கு கச்சை வச்சு சாத்தலாமன்னா அவர் ஒருத்தர் தான். கூட இருக்கிற 4 பேர் விவாகமானவா தான். நிருசிம்மனோ, வராகனோ, கருடனோ, ஐக்கிரவனோ. அதனால் அவள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவர் சாத்திருக்கிற அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பஞ்சமுக ஹனுமார் இங்கே இந்த சின்ன மூர்த்தியாக இருந்தால் கூட ரொம்ப ஆச்சரியமாக இந்த வராகனுக்கெல்லாம் பார்த்தா அந்த கோரப்பல்லாம் ரொம்ப விசேஷமாக காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நான் எத்தனையோ பஞ்சமுக ஹனுமார் சேவிச்சிருக்கேன். இந்த வராக ரூபத்தில் அந்த நாசியில் துவாரமும் விட்டுருக்காங்க. அதே மாதிரி நிருசிம்மனுக்கு வரும்போது அந்த கோரப்பல்லுகள்லாம் காமிச்சுட்டு சிரிச்ச நிருசிம்மனை ஆள பண்ணேன். அயக்ரீவனுக்கு ஆச்சரியமான ஒரு அந்த குதிரை காது மேலே பிரமாதமாக. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சேவிச்சிருந்தா கூட நூதன பிம்பத்தில் இப்போது ஒரு பல தைல காப்புகள்லாம் ஆயில் நிறுத்தி திரும்பியில் இப்போ சேவிக்கிறது இன்னும் விசேஷமாக இருக்குது. ரொம்ப அத்தியாச்சரியமான மூர்த்தி. எல்லாருக்கும் அஞ்சனை மந்தன் அருள் புரிந்து ஆரோக்கிய திடகாத்திர செல்லாது.